ஒரு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ எப்போ வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து 28/12/2025 ஒரு கசிங்க தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி 27ஆவது ரிசல்ட் 429, அதுக்கு முன்னாடி 954. 954 நம்ம வந்து 3 6 எல்லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோ போட முடியாத காரணம் என்னென்னா என்ன மெத்தட்னு கொஞ்சம் பார்த்துட்டு போடலான்னு தான் போடல. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான ஒரு கசிங்க தான் நண்பர்களே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வந்து நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். புது மெத்தட் தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கிறோம். ஏன்னா நம்ம ரெகுலராக எடுக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் மிஸ் ஆகுனாலும் நம்ம வேறு மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கிறோம். நம்ம கண்டிப்பாக மேட்சஸ் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு நம்ம நல்ல மெத்தட் தான் எடுத்து வந்துருக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை 869. இந்த 869 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துடலாம். 869 போட்டு நம்ம இன் ஆப்ஷன் போட்டு ஈங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கிறோம். இதில் வந்து இந்த மெத்தட் கொடுத்து நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 169 போட்டு வரும். 169 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்ச நம்பர் 8+1 8+1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 869 போர்டில் நமக்கு 8+1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 785 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 785 இன் ஆப்ஷன் 169 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 9+7 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 785 வச்சடியில் நமக்கு 9 7ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 954 954 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 954 இன் ஆப்ஷன் 169 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9+2. ஓகேவா, 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 954 வச்சடியில் நமக்கு 9+2 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 429 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம வந்து 429 இன் ஆப்ஷன் 169 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7+2. ஓகேவா, 7 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 429 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7+2 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. அந்த எந்த போல் விளையாடணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days எடுத்துருந்தோம். இதில் வந்து நமக்கு வந்து 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு வந்து 9ஆம் நம்பர் 785 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர் 954 வச்சுட்டு நமக்கு 2+2 9ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு உங்கள் கணிப்பில் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 7 2 1 சேனல் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம் மாதிரி இருக்குது. கணிப்பில் வந்து சேனல் டைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 4 days வச்சு இன்னொரு ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 869 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்ட் நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துடலாம். 869 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரூட் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் இ போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 133 போட்டு தான் எடுத்துக்கிறோம். இதில் முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7+1 7+1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 869 வச்சுட்டு நமக்கு 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 785 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 785 இன் ஆப்ஷன் 133 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 9+2 9 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 785 வச்சடியில் நமக்கு 9 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 954 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 954 இன் ஆப்ஷன் 133 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3+9. ஓகேவா, 3 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 954 வச்சடியில் நமக்கு 3 9 கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 429 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 429 இன் ஆப்ஷன் 133 போர்டில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9+5 9+5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 429 வச்சுருக்கோம். நமக்கு 9+5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்தால் எந்த போல் விளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. 9க்கு 5 அல்லது 4க்கு 5 இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் வந்து 869 செடிகள் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு வந்து 9, அடுத்தபடி நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு. அதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சி போர்டுக்கு வரலாம், அப்படி இல்லாட்டி மெயினாக ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 9ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா 2 நாளாகவே 9 அடிச்சிருக்கீங்க. உங்கள் கணிப்பில் 9ஆம் நம்பர் ரிப்பீட்டாக வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ண முதல் ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லாட்டி 7ங்க நம்பர் கொஞ்சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. முதல் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் ஏபிசிசி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். 57 75 52 25 97 79 92 29 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்ட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வாங்க நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே மேலே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்தின ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 954. ஓகேவா? நம்ம வந்து நேற்றுக்கு வீடியோ போடல, அதனால் நம்ம வந்து 954க்கு பார்த்தீங்கன்னா யார் வின்னிங்ஸ் வந்து கொடுத்தாலும் நம்ம வந்து பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 954க்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்காப்புல. ஆனால் வந்தது 6954க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்காப்புல, ஒரு அருமையான வின்னிங்ஸை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவேங்கடமார் பார்த்தீங்கன்னா 954க்கு, ஆனால் ஏ போர்டுக்கு 4ஆம் நம்பர் கொடுத்துட்டாப்புல, சி போர்டுக்கு 9 5 இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் சூப்பராக எடுத்துட்டாப்புல, ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றிட்டாப்புல. ஆல் போர்டில் 9ஆம் நம்பர் வந்து சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடியாக முத்துகிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 2 4 கொடுத்துருக்காப்புல, இதில் 4ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கு ஒரு 9ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட்டில் ஒரு 10ஆயிரம் செட்டு கூட சொல்லியிருக்காப்புல, சூப்பராக ஒரு சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி சசிகுமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 04 கொடுத்துருக்காப்புல, இதில் 4ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக ராகி தர்சி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 7 கொடுத்துருக்காப்புல, 5ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா 96 69 கொடுத்துருக்காப்புல, ஒரு 5 அல்லது 4ஆம் நம்பர் போட்டுருந்தப்பல ஒரு சூப்பராக ஒரு வின்னிங்ஸாக இருந்திருக்கும், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 92 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணாப்புல, அவங்க 4 5 ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தப்பனா ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸாக இருந்திருக்கும். அடுத்தபடி சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 9 பிளட்டி 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல, இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா பாலா அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 9ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பராக வின்னிங்ஸ், சி போர்டில் மட்டும் 4 வச்சுருந்தாப்புல ஒரு ஃபுல் வின்னிங்கே இருந்திருக்கும், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஏபிக்கு ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே மறக்காமல் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இனிமேல் டெய்லி வீடியோஸ் போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெத்தட் வந்து எந்த மெத்தட் செக் பண்ணிகிட்டு இருந்த நேற்றுக்கு எந்த மெத்தட் போடலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் நம்ம வந்து வீடியோ போடல நேற்றுக்கு. இனிமேல் டெய்லியும் வரும். நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க, புதுசாக வரமாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட் பார்த்து ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கோசரம் தான் நம்ம வந்து டெய்லி வீடியோ போடுறோம். நிறைய பேர் கமெண்ட் பார்த்து ப்ளே பண்ணுவீங்க. அதுக்கோசரம் தான் நம்ம வந்து வீடியோ இல்லை என்ன மெத்தட் ரூட் கிடைச்சாலும் கிடைக்காலும் போட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலராக வீடியோ வரும். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே மக்களை மீண்டும் மறக்கணும் ஒரு சிறப்பான ஒரு கசிங்கில் சந்திக்கலாம். ஓகேவா?